நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். போன வாரத்தில் மேலான சிந்தனை அப்படின்ற ஒரு தலைப்பில் வசனங்களை தியானித்து வந்தோம். அதில் 3 தலைப்புகளை முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு மிச்சம் இருக்கிற தலைப்புகளை நம்ம தியானிப்போம். அதுக்கு அடிப்படையாக இருக்கிற வசனம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 9 வரை. அதை வாசிக்க கேட்போம். ஐசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். நம்ம லைஃப்ல நம்ம எல்லாரும் பல பிளான்ஸ் பண்றோம். ஆனா நம்ம நினைக்கிறது போல அந்த பிளான்ஸ் நகர்றது இல்லை. நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம், ஜெபம் பண்றோம், வசனங்களை தியானிக்கிறோம். அவருக்கு எப்படியெல்லாம் பிரியமா இருக்கக்கூடுமோ அதையெல்லாம் செய்யறதுக்கு நம்ம எல்லாரும் பிரயாசப்படுகிறோம். ஆனாலும் சில காரியங்கள் நாம் திட்டமிட்டபடி நடப்பது இல்லை. அப்போ நடக்காத சூழ்நிலையில நம்ம ஒரு மாதிரி ஒரு கலக்கம் உண்டாகுகிறது. என்னது இது? ஆண்டோட கேட்டுதான் முடிவு பண்ணேன், ஆண்டோட கேட்டுதான் இந்த முடிவை நான் எடுத்து இது செயல்முறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் ஏன் இது ரொம்ப நிதானமா இருக்கு, ஏன் நடைமுறைக்கு வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் நமக்கு எழும்புகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல வசனங்கள் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ தேவனுடைய பார்வை நம்முடைய பார்வை அல்ல. அவர் பார்க்கிற விதம் வேறு, நம்முடைய பார்வை வேறு என்பதை முதல்ல இந்த வசனங்கள் ரொம்ப தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. நம்ம எவ்வளவோ திட்டங்கள் போடலாம், அது கர்த்தருக்கு சித்தமானதா கூட இருக்கலாம். ஆனா அவருக்குன்னு ஒரு டைம் லைன் இருக்கு. அந்த டைம் லைனுக்குள்ளதான் கர்த்தர் வேலை செய்கிறார் தவிர நம்ம அவசரத்துக்கு கர்த்தர் சில காரியங்கள் நமக்கு நடப்பிப்பது அல்ல. அது அவர் சித்தப்படி நடந்தாலும் கூட ஒரு டைம் ஃப்ரேமுக்கு அப்புறம் தான் கர்த்தர் சில காரியங்களை நமக்கு நகர்த்தி தருகிறார்ன்றதை நம்ம போன வாரங்களை தியானித்தோம். இன்னும் அதை கண்டினியூ பண்ணலாம் இந்த வாரம் கூட. அப்போ நமக்கு சில காரியங்கள் அது சரியாக தோன்றினாலும் கூட, ஆனாலும் அது நமக்கு கர்த்தர் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா. நம்ம கீழே இருந்து பாக்குறோம், ஆனா அவருக்கு மேல இருந்து பார்க்கும் பொழுது கம்ப்ளீட்டான ஒரு பிக்சர் அவருக்கு கிடைக்குது. அப்போ என் நினைவுகள் எவ்வளவா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நினைவுகள் வேறு. பூமியை பார்க்கிலும் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கைக்கு பர்சனலா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்போ அந்த திட்டத்தின்படி அவர் நகர்த்தறதுக்கு அவர் விரும்புகிறார். ஆனாலும் மனுஷனாகிய நான் சில டைம் அந்த திட்டங்களுக்கு இடம் கொடுக்காம என் சுய புத்தியின் மேல் சார்ந்திருந்து நிறைய முடிவுகளை எடுத்துக்கொண்டு வருவதனால சில காரியங்கள் நடக்காம கூட போகிறது. ஆனால் கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிற அந்த இடத்துல அவருடைய நினைவுகள் வேறு, நம் நினைவுகள் வேறு. ஆனாலும் அவருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில அது வான பரியந்தம் உயர்ந்திருக்கிறது அப்படின்ற காரியங்களை இங்க பார்க்கிறோம். போன வாரத்துல முதலாவது நாம் பார்த்த தலைப்பு, தேவனுடைய அனந்த ஞானத்தை பற்றிய உணர்வு நம் எல்லாருக்கும் முதலாக வர வேண்டும். அவர் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நாம் பார்க்கிறோம். அவர் சேனையின் கர்த்தர்னு பார்க்கிறோம். அவர் ஞானத்துக்கு அளவே இல்லை என்று நாம் புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக நம் வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த அனுமதிக்கும் பொழுது நமக்கு சில அந்த சூழ்நிலைகள் சில கஷ்டங்களோ உபத்திரவங்களோ இல்ல ஒரு சூழ்நிலை நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாம போகலாம். ஆனாலும் கூட கர்த்தர் என் வாழ்க்கையில் எது அனுமதித்தாலும் அது எனக்கு நன்மையானதாக மாறும். அவர் அனந்த ஞானம் இருக்கிறது. அவர் என்னை சரியான வழியில் தான் நடப்பிப்பார் என்ற அந்த முழு நிச்சயமான உணர்வுக்குள்ள வரணுன்ற காரியத்தை போன வாரத்துல 6 வசனத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல இருக்கிற ஒரு வசனத்தை வாசித்து பார்ப்போம். இப்போ நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 7 வரை. Proverbs 3:5-7. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆமென். ஆமென். இப்போ கடைசியா இந்த வார்த்தைகள் முடிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அப்படின்னு முடிக்கிறாங்க இந்த இடத்துல. இப்ப எது தீமைன்னு பார்க்கும் பொழுது அதே வசனத்துல முதல்ல துவங்குற வார்த்தைகளை பாத்தீங்கன்னா, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. அப்போ பெருமையாக உன்னை குறித்து நீ மேன்மை பாராட்டாதே. உனக்கு அறிவு இருக்கு, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உனக்கு எக்ஸ்போஷர் இருக்கு, உனக்கு தேவையான கான்டாக்ட்ஸ் இருக்கு, தன்னால் எல்லாம் செய்ய முடியும்ன்ற அந்த பெருமையான எண்ணமோ அந்த ஞானி என்கிற எண்ணத்துக்குள்ள நீ போகாத. நீ கர்த்தருக்கு பயந்திருந்து அந்த தீமையான அந்த பெருமையான அந்த எண்ணங்களை விட்டு நீ வெளியே வா என்று இந்த 7ஆம் வசனம் முடிகிறது. ஆனா 5ஆம் வசனத்துல ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், உன் சுய புத்தியின் மேல் சாராமல். மனுஷனாக இருக்கிற நாம் நம்முடைய சுய புத்தியை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு நீதிமொழிகள் இந்த வசனம் ரொம்ப ஆணித்தரமாக உணர்த்துகிறது. ஏன்னா சுய புத்தியின் மேல் சாரும் பொழுது நம் இருதயத்துக்கு எது சரியா படுகிறதோ
நமக்கு எது அந்த இருதயத்தை பிரியப்படுத்த காரியம் எதுவாக இருக்கிறதோ அதை நான் வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன். ஆனா கர்த்தர் இங்க சொல்லுகிறார், சுய புத்தியின் மேல் சாராத உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. இந்த இடத்துல கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து மாத்திரம் எழுதவே இல்லை, கர்த்தரில் நம்பிக்கையா இருப்பதற்கு முன்பாக முழு இருதயத்தோடு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம வந்து சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தர் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை செயல்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் அவர் செய்த திட்டத்தின்படி என் வாழ்க்கையை நகர்த்துவேன் அப்படின்ற அந்த முழு இருதயத்தோடு அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு டைலமா வரும். ஒரு பிளான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு, அதன் செயல்முறைப்படுத்த நம்ம எல்லாரும் பிரயாசப்பட்டு கொண்டிருப்போம். ஆனாலும் அந்த போகிற பாதையில வந்து சில நெருக்கங்கள் வரலாம். நெருக்கங்கள் வரும் பொழுது நான் வந்து என்னுடைய சுய புத்தியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன். பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் போகிறது. ஏன் என் சுய புத்தியை பயன்படுத்தின அப்படின்னா, தன்னை ஞானி என்று எண்ணாதே அப்படின்னு சொல்லி 7ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போ தனக்குள்ள இருக்கிற பெருமையோ தனக்குள்ள இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோ என்ன பண்றதுன்னா, கர்த்தருடைய திட்டத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் தான் செய்யணும்ன்ற அந்த சுய நம்பிக்கையின் மேல போகும் பொழுது அங்க அவிசுவாசம் உண்டாகிறது. அவிசுவாசம் உண்டாகும் பொழுது நம் முழு இருதயத்தோடு கர்த்தரின் மேல் நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளாக நாம் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்பதை புரிஞ்சுக்கிறோம். அப்ப வசனம் 6 சொல்லுது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அதுக்கப்புறம் கண்டிஷன் வருது இங்க, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வை பண்ணுவார். கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவ்வை பண்ணுகிற தேவன் தான். ஆனாலும் அதற்கு முன்பாக 3 காரியங்களை குறித்து இங்க பேசப்படுகிறது. உன் சுய புத்தியின் மேல் சாரக்கூடாது, உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். அப்போ நான் செய்கிற எல்லா காரியங்களும், அது சின்னதோ பெருசோ, அது எவ்வளவு பெரிய காரியங்களா இருந்தாலும் சரி, எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் மீது நம்ம நம்பிக்கை கொண்டுகிற பிள்ளைகளாக எல்லாவற்றையும் அவரிடம் கேட்டு கேட்டு நம்ம செய்யும் பொழுது நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் செவ்வையான படியாக மாறும். அவருடைய அனந்த ஞானத்தின் மேல் நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக நாம இருக்கணும் என்றா கர்த்தர் நம்ம விரும்புகிறார் என்றதை போன வாரத்துல நம்ம பார்த்தோம். அதுக்கு ஒரு வசனம் இப்ப ரீகேப் மாதிரி ஒரு வசனத்தின் மூலம் புரிஞ்சுக்கிட்டோம். 2வது தலைப்பா நம்ம பார்த்தது, நம்ம திட்டங்கள், நம்ம என்ன வாழ்க்கையில பிளான் பண்றோமோ, நம்ம எந்த திட்டங்கள் வகித்தாலும் சரி, அந்த திட்டங்களை வந்து கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 9, Proverbs 16:9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ஆமென். ஆமென். சோ நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ திட்டங்கள் தீட்டலாம். ஏன்னா மனுஷனுடைய சுபாவ எண்ணங்களே வந்து என்னன்னா, நேச்சுரலா ஏதாவது ஒரு சிந்தித்து ஏதாவது ஒரு பிளான் போடுறது அது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. அப்போ மனுஷனுடைய இதயம் அப்படிதான் இருக்கும். ஆனால் நான் எவ்வளவுதான் யோசிச்சாலும் கூட அடுத்த படி நான் எடுத்து வைக்கும் பொழுது அந்த படியை உறுதிப்படுத்துகிற தேவன், உறுதிப்படுத்துகிறதோ கர்த்தர் என்று இந்த வசனங்கள் சொல்லுகிறது. அப்போ நம்ம எவ்வளவோ வந்து யோசிக்கலாம். என் லைஃப்ல வந்து நான் எவ்வளவோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவோ வந்து ஒரு பிளான் போடலாமே தவிர, அந்த பிளான்ஸோட எண்ட் ரிசல்ட், அந்த சக்சஸ் கொடுக்கிறது வந்து தேவனாகி கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அதான் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ஸோ 1000 பிளான்ஸ் இருக்கலாம். அந்த 1000 பிளான்ல உங்க லைஃப்ல வந்து 900 பிளான் கூட நிறைவேறி இருக்கலாம். அந்த 900 பிளான்ஸையும் வந்து நிறைவேற்றி அதை உறுதிப்படுத்தின தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம எந்த பிளான்ஸ் வகித்தாலும் சரி, அதுக்கு முன்பாக அவரிடம் கேட்டு, திட்டம் உமக்கு சித்தமாக இருக்கிறதா இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் சரண்டருக்குள்ள போய் அவருக்கு எது பிரியமா இருக்கிறதோ அதை மாத்திரம் நடப்பிக்கிற பிள்ளைகளாக மாறும் பொழுது நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதை உறுதிப்படுத்துவார் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு இன்னுமாக உணர்த்துகிறது. 3வது நம்ம பார்த்த தலைப்பு போன வாரத்துல, கண்ணுக்கு எட்டாத அந்த திட்டத்தின் மீது நம்பிக்கை வைக்க பிள்ளைகளாக நம்ம மாறணும். ஆனா ஆரம்பத்துல ஏசாயால வாசிச்சோம், நம்முடைய திட்டங்கள் வந்து வான பரியந்தம் எட்டி இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ தேவன் வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு பிளான் வச்சிருக்கிறார், ஒரு ப்ளூ பிரிண்ட் கிளியரா போடப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் வந்து எது செய்தாலும் நமக்கு நன்மையானதாக மாத்திரம்தான் செய்வார் என்ற அந்த முழு நிச்சயமாக நம்ம கண்ணால பார்க்கல, ஆனாலும் அந்த முழு நிச்சயமான அந்த பிளான்ஸ்குள்ள நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படின்றத கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 1, Hebrews 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஆமென். சோ இப்போ கர்த்தர் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அது நன்மைக்கு ஏதுவாக மாத்திரம்தான் இருக்கும். ஏன்னா அவர் அனந்த ஞானம் உள்ள தேவனாக இருக்கிறார். எனக்காக உயிரே கொடுத்த தேவன் எனக்கு நன்மையானதை மாத்திரம் செய்வார்ன்ற அந்த முழு நிச்சயமான நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையில வந்து அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நாம் வந்து நடப்பிக்கிற பிள்ளைகளாக மாறும் பொழுது சில டைம் வந்து
நமக்கு அது நம்ம விரும்புகிற பிரகாரம் அது இல்லாம இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். சுயபுத்தின் மேல் சாராமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து வழிகள் இல்லாம நினைத்துக் கொள்ளும் பொழுது அவர் பாதையை செவ்வை பண்ணுவார் என்ற வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா முதல்ல எனக்கு அடிப்படையா தேவையாக இருக்கிறது விசுவாசம். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த காரியம் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாக நம்புகிற பிள்ளைகளாக நம்ம மாறும் பொழுது விசுவாசம் வளர்கிறது. கண்ணு கெட்டாத அந்த திட்டங்கள் கர்த்தர் எது வைத்திருந்தாலும் அது நடக்கும் நம்பிக்கையோ நம்ம இந்த வாழ்க்கை நகர்த்தும் பொழுது அது நன்மைக்கு ஏதுவாக மாறும் என்பதை நம்ம இந்த வசனங்கள் மூலமா புரிஞ்சுக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த முதல் தலைப்பு ஒரு குறுகிய மனப்பான்மையிலிருந்து நம்ம எல்லாரும் வெளியே வரணும். ஏன்னா மனுஷன் பார்க்கிற காரியங்கள் என் கண்ணுக்கு என்ன எட்டுகிறதோ அதை மாத்திரம் தான் நான் பார்க்கிறேன். ஆனால் கர்த்தர் அனந்த ஞானம் உள்ள தேவனாக இருக்கிறபடினாலே அவர் நமக்கு நம்ம அறிவுக்கு எட்டாத நமக்கு அறிவுக்கு புலப்படாத நிறைய காரியங்களை என் வாழ்க்கையில திட்டங்களை அவர் வகுத்து வைத்திருக்கிறார். அப்போ அதன் மேல் நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகளாக நான் முதல்ல மாறணும். அதுல முதல்ல மாறணும்னா அந்த குறுகிய மனப்பான்மை, ஐ ஹாவ் டு see beyond myself. எனக்கு மேலாக ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அது என்ன திட்டமாக இருக்குன்ற அந்த எண்ணங்களோட வாழ்க்கையை நம்ம வாழ சொல்லிதான் கர்த்தர் இங்க விரும்புகிற தேவனாக இருக்கார். அப்போ we have to see beyond what our abilities. நமக்கு என்ன நம்ம புரிதல் இருக்குதோ அதுக்கு மேல கர்த்தர் யோசிக்கிற தேவன். அவர் அவ்வளவு ஞானம் உள்ள தேவனாக இருக்கார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்தோம்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 9. 1 கொரிந்தியன் 13:9. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. ஆமென். அப்போ மனுஷனுடைய அறிவு இந்த வார்த்தைகள் ரொம்ப கிளியரா சொல்லுது. நீ உன் அறிவு குறைவுள்ளதுதான், நீ பெரிய புத்திசாலியோ ஞானபோனம் அல்ல. கர்த்தரே சொல்றாரு, உள்ளவைகளை அவமாக்கும்படி பைத்தியமானவர்களை தேர்ந்து கொண்டு சொல்லி சொல்றாரு ஆண்டவர். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேர்ந்து கொண்ட பிள்ளைகள் நம்ம எல்லாருமே பைத்தியக்காரராக தான் இந்த உலகத்துல இருக்கிறோம். அதான் ஆண்டவர் விரும்புகிறோம் செய்றார். ஏன்னா ஒரு சுய புத்தியின் மேல் சாராத, என்னை மாத்திரம் சார்ந்திருன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவருக்கு ரொம்ப கிளியரா சொல்றாரு, உன்னுடைய அறிவு குறை உள்ளது. நாம் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை எவ்வளவுதான் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு விஷயங்களை ஒரு பிளான் பண்ணி நம்ம யோசிச்சு இது இப்படிதான் செய்யும் சொல்லி நினைச்சா கூட அது சொல்றது வசனம் சொல்கிறது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதும் குறை உள்ளது அப்படின்னு பார்க்கிறோம் இந்த இடத்துல. அப்போ நம்ம அந்த கம்ப்ளீட் பிக்சர், இந்த குழந்தைங்களா விளையாடும் பாத்தீங்களா, ஒரு பசில் இருக்கும், அந்த பசில பிட்டா பீஸ் பை பீஸா அதை சேர்த்து அந்த கம்ப்ளீட் பிக்சர் அதை பார்க்கும் பாத்தீங்களா. அது போல அது எடுத்து வைக்கிறது ஒரு பீஸா எடுத்து வைக்குது. இப்ப நாமும் கூட நம்ம வாழ்க்கையில அந்த சின்ன ஒரு பீஸை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த கம்ப்ளீட் ஓவர் வியூ, அது அவுட்புட் என்ன வரும், கடைசியில எந்த நிலைக்கு போய் நிக்க போகிறது என்பதை நாம் அறியக்கூடிய பிள்ளைகள் அல்ல. ஏன்னா நம்ம குறுகிய மனப்பான்மையுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது போல நம்முடைய அறிவு குறைவுள்ளது அப்படின்னு சொல்லி இப்ப புரிஞ்சுக்க முடிகிறது. அப்போ இந்த ஃபியூச்சரை குறித்து இந்த கவலை நமக்கு வேண்டாம். ஏன்னா கர்த்தர் என் வாழ்க்கையில் எது செய்தாலும் அது எனக்கு நன்மைக்கு ஏதுவாக மாத்திரம்தான் இருக்கும் அப்படின்ற காரியங்களை இன்னும் உறுதிப்படுத்தும் விதமாக வசனங்களை இன்னும் நாசிக்க கேட்போம். நம்ம 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரம் வசனம் 12. 1 கொரிந்தியன் 13:12. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல பவுல் எழுதும் பொழுது அந்த காலகட்டத்துல இருந்த கண்ணாடியை குறிச்சு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாரு அந்த இடத்துல. அந்த காலகட்டத்திலும் கண்ணாடிகள் இருந்தது. அந்த கண்ணாடி எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா, முகம் தெரியும், ஆனா அந்த முகத்துல இருக்கிற அந்த சிறு சிறு காரியங்களை ரொம்ப துல்லியமா எடுத்து காட்டாது. அந்த கிளாரிட்டி இன்னைக்கு இருக்கு கண்ணாடிகளை போல அந்த காலகட்டத்துல கண்ணாடிகள் இல்ல, அது அவ்வளவு கிளாரிட்டி இருக்காது, ஆனால் முகம் தெரியும். அப்ப அதான் சொல்றாரு, நீங்க இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்பீர்கள். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். அப்போ இந்த மனுஷனாக இருக்கிற நாம் சில காரியங்களை பார்க்கிறோம், அது நம்ம கண்களுக்கு தெளிவாக இல்லைன்னா கூட ஒரு காலகட்டம் வரும், இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது போல, அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம், இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். அப்ப அந்த கம்ப்ளீட்டான அந்த பிளான் நமக்கு வெளிப்படும். அந்த வெளிப்படுவதற்கும் ஒரு காலகட்டம் இருக்கிறது. அந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம அமைதலோட காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, என்னுடைய அறிவு குறைவுள்ளது, நான் சுய புத்தியின் மேல் சாரக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமான மகளாக நான் அவரையே சார்ந்து இருக்கணும். அப்ப ஏன்னா நான் எவ்வளவுதான் நான் ஞானி என்று எண்ணினாலும் வசனங்கள் சொல்லுகிற பிரகாரமாக உன் அறிவு குறை உள்ளது அப்படின்ற காரியங்களை புரிந்து கொண்டு எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார்,
அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர் திட்டங்கள் வேறு என்பதை உணர்வுக்குள்ள வரும் பொழுது நாம் யோசிக்கிறது வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து அந்த குறுகிய மனப்பான்மையிலிருந்து வெளியே வர சொல்லி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இன்னும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14 அதிகாரம் வசனம் 12. Proverbs 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். சோ மனுஷன் தன்னுடைய இருதயத்துக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அந்த காரியங்களை அவன் நடப்பிக்க ஆரம்பிக்கிறான். அவன் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனா அந்த வழி எப்பேற்பட்ட வழியாம், அது மரண வழி என்பதை வார்த்தைகள் சொல்லுது. அப்போ நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் சில டைம் வந்து சில காரியங்களை குறித்து நம்ம முடிவு எடுப்போம். அந்த முடிவுகள் வந்து அது கர்த்தருக்கு பிரியமா இருந்தா ரொம்ப நல்லது. ஒருவேளை கர்த்தருக்கு பிரியம் இல்லாததா போச்சு அப்படின்னா ரொம்ப வந்து அலாமிங்கான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க இந்த இடத்துல நீதிமொழிகள்ல. அது மரண வழிகள் என்பதை பார்க்கிறோம். அப்போ நான் யோசிக்கிறது, நான் செயல்படுத்துகிறது, அது கர்த்தருக்கு பிரியம், அவரிடம் கேட்டு அவரிடம் பெற்றுக்கொண்டு இல்லாம இருக்கிற காரியங்கள் வந்து அது செம்மையாக எனக்கு தோணலாம். ஆனாலும் கூட அதன் வழிகள் மரண வழிகள். இப்ப உங்க வாழ்க்கையில நீங்களே யோசிச்சு பாருங்க. சில காரியங்களை நீங்க சுயமா ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனா அந்த சுயமா எடுத்த முடிவு கர்த்தரிடம் வந்து கன்சல்ட் பண்ணாம அவருக்கு பிரியம் இல்லாம எடுத்த முடிவு, நீங்க எவ்வளவுதான் போராடினாலும் அந்த வேலை வந்து நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம யோசித்தது போல அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகாம அது வேறு வழியாக போய் அது வந்து நமக்கு வந்து ஒரு லாஸை உண்டு பண்ணியோ இல்ல வந்து ஒரு துக்கத்தை உண்டு பண்ணுகிற செயலாக அதை மாறத்துக்கு அநேக வாய்ப்புகள் இருந்திருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம எவ்வளவோ தவறுகள் செய்கிறோம். சுயமாக யோசித்து சுயமாக சிந்தித்து செயல்படுகிற காரியங்கள் அநேகம் ஆயிரம் இருந்தாலும் அது கர்த்தருடைய சித்தம் இருந்தா மாத்திரம்தான் அது வந்து நன்மைக்கு ஏதுவாக அது மாறும். இப்ப நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக அந்த மனுஷனுக்கு இந்த குறுகிய மனப்பான்மையிலிருந்து வெளியே வந்து, கர்த்தர் என்னுடைய அப்பா, அவர் எனக்கு எது செய்தாலும் சரியாக செய்வார், அவர் ஏதோ ஒரு திட்டத்தை எனக்கு வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தின்படி மாத்திரம்தான் என் வாழ்க்கை நகரும் அப்படின்ற அந்த நிச்சயமான விசுவாசத்தோடு நடக்கும் பொழுது நமக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். வாசிப்போம். சங்கீதம் 73 16 முதல் 17 வரை. Psalms 73 16 17. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. ஆமென். இந்த இடத்துல ஆசாப் என்கிற வந்து சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதுறான். அவன் வந்து துன்மார்க்கர் வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எது கை வச்சாலும் அது ப்ராஸ்பரிட்டி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்து ரொம்ப அங்கலாய்ப்பட்டு கர்த்தரிடம் கேட்கும் பொழுது அந்த இடத்துல இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த தலத்திற்குள் பிரவேசித்து, இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, எனக்கு இவங்களை பார்க்கும் போது எனக்கு வந்து ரொம்ப வருத்தமும் துக்கமாக இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கை இப்படி இல்லையே என்ற அந்த யோசனையில் அவன் இருக்கிறான். அப்பொழுது அவன் தேவனுடைய பரிசுத்த தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்ததுன்னு சொல்லி எழுதுறான். அப்போ அவர்கள் முடிவு இந்த உலகத்தின்படியாக அவர்கள் எப்படி வேணா வாழலாம், நம்மை பார்க்கிலும் அவர்கள் வந்து ஞானவான்களாக இருக்கலாம், அவர்கள் இன்னும் வந்து தேவையான எல்லாவற்றையும் சந்தித்து சந்தோஷமாக இருக்கலாம். அப்ப என் வாழ்க்கையை அவங்க வாழ்க்கையோட கம்பேர் பண்ணும் பொழுது என் வாழ்க்கை அவங்கள போல இல்லாத சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனாலும் கூட அவர்கள் முடிவு என்னமாக இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அப்போ அதை குறித்து நம்ம கவலைப்படாம கர்த்தர் இந்த நேரத்துல எனக்கு இதுதான் அனுமதித்திருக்கிறார். அப்ப ஏதோ ஒரு மாற்றத்தையோ ஆவிக்குள்ளான மனுஷனை வளர்ப்பதற்காகவோ இன்னும் விசுவாசம் வளர்வதற்காகவோ ஏதோ ஒரு காரியத்தை அனுமதித்திருக்கிறார். இதுவும் எனக்கு மாறும். அப்ப நம்பிக்கையோட இருக்கும் பொழுது அந்த குறுகிய மனப்பான்மை விட்டு வெளிவரும் பொழுது என்னுடைய வாழ்க்கை இன்னுமாக கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையாக அது மாறும். வாசிப்போம். ஏசாயா 40 அதிகாரம் வசனம் 18. ஐசாயா 40:18. இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? ஆமென். அப்போ கர்த்தர் வந்து ஒரு மனிதனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஒரு கம்பேரிசனே கிடையாது. இந்த வசனம் சொல்லுது, இட் இஸ் பியாண்ட் ஹியூமன் கம்பேரிசன். எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? அப்போ மனிதனுடைய எண்ணங்களுக்குள்ள கர்த்தர் வந்து கிரியை செய்யணும், அவர் வேலை செய்யணும்னு பார்த்தா அது ஞானமான செயல் அல்ல. அவர் அனந்த ஞானம் உள்ளதா இருக்க, நாம அவர் டைம் லைன்ல அவர் ஞானத்துக்குரிய காரியங்களை வந்து புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டாதான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமே தவிர நம்முடைய அறிவுக்கு உள்ள கர்த்தர் வந்து இருந்து செய்யணும். ஆனா சில நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம லைஃப்ல வந்து சில முடிவுகள் நம்ம எடுத்திருப்போம், இதுதான் எனக்கு சரியா இருக்கும், இதை செஞ்சா எனக்கு வாழ்க்கை வந்து சமாதானமும் சந்தோஷமும் இருக்குன்னு நினைச்சிருப்போம். ஆனாலும் கூட அதுல சமாதானமோ சந்தோஷமோ நமக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தரிடம் கேட்டு அவருக்கு பிரியமானதை நடப்பிக்கும் பொழுது நம்ம சந்தோஷமும் சமாதானமும் வந்திருக்கும். அப்போ மனுஷன் என்ன பண்றான்னா,
நம்முடைய பிளானுக்கு ஏத்த மாதிரி கர்த்தர் செயல்படணும். அவர் வந்து அதுக்குள்ள ஃபிட் ஆகணும். அதுக்குள்ள ஃபிட் ஆகி தான் அவர் வந்து நடப்பிக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது வந்து கர்த்தருக்கு உகந்த செயல் அல்ல. ஸோ ட்ரைங் டு ஃபிட் காட் இன்டு நம்முடைய கேட்டகரிக்குள்ள வரும் பொழுது அவர் ஒருபோதும் அது பிரியப்பட மாட்டார். ஏன்னா நம்ம வந்து ஹி இஸ் பியாண்ட் ஹியூமன் கம்பேரிசன். நம்ம நினைப்பதற்கு மேலாக நம்ம ஒப்பிட முடியாத அளவிற்கு அவர் அனந்த ஞானமுள்ள தேவன் என்பதை நம்ம வந்து அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ அடுத்ததா இன்னைக்கு பார்க்க போற அந்த 2வது தலைப்பு, தேவனுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, ஒரு காலகட்டம் இருக்கிறது. ஏன்னா மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா, அவன் ரொம்ப இம்பல்சிவ். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும், அது ஆரம்பிச்சா அது உடனே முடியணும், அடுத்த காரியத்தை ஆரம்பிக்கணும் முடியணும்னு சொல்லி மனுஷன் எப்படி இருக்கான்னா, அவர் ரொம்ப இம்பல்சிவா, ரொம்ப இம்பேஷண்டா, இப்போ இன்னைக்கே நடக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து மனிதனுக்கு உண்டு. இந்த ஒரு எண்ணங்கள் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய காலகட்டத்தோடு நம்மால ஒருபோதும் வந்து அவருடைய டைம் லைனுக்குள்ள நம்மளால வேலை செய்ய முடியவே முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனா அவரோட ஸ்கெட்யூல் பாத்தீங்கன்னா, அவர் டைம் லைன் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டைம். அந்த டைம்ல ஆரம்பிப்பாரு, அவர் டைம்ல முடிப்பாரு. ஏன்னா அவர் வந்து கம்ப்ளீட் பிக்சர் அவருக்கு தெரியுது. ஆனா மனுஷன் வந்து சில காரியங்களை ரஷ் பண்ணி இதை செஞ்சு கொடுங்க ஆண்டவரே, இதை முடிங்க ஆண்டவர் சொல்லி கேட்கும் பொழுது அவர் டைம் லைன்ல வேலை பார்த்தா மட்டும்தான் நமக்கு அது நன்மைக்கு ஏதுவாக வரும். ஆனா இந்த ஆங்ஸைட்டி, ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த இம்பல்சிவ்னஸ், அந்த பொறுமை இல்லாத தன்மை, இது வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து இடறி விழுகிறோம். இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்க்கும் பொழுது, மற்றவர்களை பார்க்கும் பொழுது, ஏன்னா மற்றவங்க என்னோட பெட்டரா இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வருது பாத்தீங்களா. அப்ப அந்த எண்ணங்களுக்குள்ள வரும் பொழுது நம்ம என்ன பண்றோம், ரஷ் பண்றோம். ஆண்டவரே இதை செஞ்சு கொடுங்க ஆண்டவரே செஞ்சுட்டு நம்ம ரஷ் பண்றோம். அதுவும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களாக இருக்க போறது இல்லை. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் நல்லா வரும் பொழுது ஒரு மனுஷன் வந்து என்ன பண்றான்னா, ஒரு விரக்திக்குள்ள போகிறார், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். என்னடா எனக்கு நடக்க மாட்டேங்குது, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறேன், நான் எவ்வளவோ நன்மையான காரியங்களை செய்யறேன், கட்டளைகள் கீழ்ப்படுகிறேன், நான் அன்பு கூடுறேன், எவ்வளவோ காரியம் செஞ்சும் கூட எனக்கு வந்து ஏன் இது நடக்க மாட்டேங்குதுன்ற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் மோடுக்குள்ள, அந்த விரக்திக்குள்ள நம்ம எல்லாரும் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு கர்த்தருக்குன்னு ஒரு நேரம், ஒரு காலகட்டம் உண்டு. அந்த காலகட்டத்துக்குள்ளதான் அவர் வேலை செய்வாரு. நம்ம வேகத்துக்கு அவர் வேலை செய்ய மாட்டாருன்ற அந்த உணர்வு நமக்குள்ள வரும் பொழுது நம்ம வந்து நோக்கி பார்க்கிற காரியங்கள்ல வந்து நம்ம எங்க பொறுமையா இருக்கணும், எங்க பொறுமையா இருக்கக்கூடாதுன்ற அதை வகையறுத்து பார்த்து நம்ம வந்து இன்னும் ஆவியில வளர்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதுக்குரிய வசனங்களை வாசிப்போம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனம் 1, எக்லிசியாஸ்டிக் 3:1. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. சோ எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு சமயம் உண்டு என்று இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அப்போ வானத்தின் கீழ் இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு சீசன். இப்போ அறுப்பு காலத்துல நம்மளால வந்து விதைக்க முடியாது, விதைப்பு காலத்துல அறுக்க முடியாதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு டைம் லைன் வச்சிருக்காரு. அப்போ ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு விதைக்கிறீங்க, இன்னைக்கு விதைச்ச உடனே அது முளைப்பித்து அது கனி கொடுத்து அந்த கனியை நம்ம சாப்பிடுறது இல்ல. அந்த கனி வருகிற அந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா பொறுமையோட காத்திருக்கிறோம். இப்போ நீங்க வந்து ஒரு செடியை வந்து நீங்க வந்து பூமியில வந்து மண்ணை போட்டு அந்த விதையை விதைச்சு நீங்க வளர்ப்பிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்போ நம்ம விதையை போடுறோம், தண்ணி ஊத்தி அது மெதுவா வளருது. அப்போ வந்து பூச்சிகள் வருது, அப்போ அதுக்கு மருந்து தெளிக்கிறோம், அப்போ இன்னும் கொஞ்சம் வளருது. அப்போ வந்து அது தன் கண்ணை பராமரிப்பது போல அந்த விதையை வந்து என்ன பண்ணணும், அது வளர்ந்து ஓங்கி நிற்கிற வரைக்கும் அது நம்ம வந்து பாதுகாப்போடு அதை வளர்க்கிறோம். பாத்தீங்களா, அதுக்கு நமக்கு தேவை அந்த இடத்துல பொறுமை தான். என்னடா செடி வளரலையே அப்படின்னு சொல்லி நம்ம கையை வச்சு நோண்ட ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த செடி செத்து போயிடும். இப்போ நம்ம அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. இந்த காலகட்டத்தோட நம்ம இருந்து நம்ம டிராவல் பண்ணி தான் அந்த கனியை புசிக்கும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில சில திட்டங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி அவர் செயல்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கை எனக்கு இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கைக்கு அந்த நம்பிக்கை இருந்தும் கூட எனக்கு அந்த டைம் லைனுக்குள்ள கிராஸ் பண்ணி போறது இருக்கு பாத்தீங்களா, அந்த பொறுமை, அந்த நடந்து தீர்ற வரைக்கும் அந்த பொறுமை எனக்கு இல்லாததுனால நான் வந்து இடறி விழுகிறேன். ஆனாலும் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, கர்த்தர் ஒரு டைம் லைனை பிக்ஸ் பண்ணிருக்கிறார். அந்த டைம் லைனுக்குள்ளதான் அவர் வேலை செய்வார். அப்போ இறக்கிறது ஒரு காலம், பிறக்கிறதுக்கு ஒரு காலம் நம்ம பார்க்கிறோம். அப்போ சந்தோஷமான ஒரு டைம் லைனும் இருக்கு, துக்கமான ஒரு டைம் லைன் இருக்கு. அப்ப எல்லாமே அவருடைய டைம் லைனுக்குள்ளதான் அது வேலை செய்யுதுன்ற அந்த உணர்வு எனக்கு என்னைக்கு வருகுதோ அன்னைக்கு எனக்கு பொறுமை ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்போ அந்த ஆங்ஸைட்டிக்குள்ள நம்ம போக மாட்டோம். என்னடா இது நடக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதை விட, கர்த்தர் இன்னைக்கு இது என் வாழ்க்கையில அனுமதிக்கல, அதனால இப்ப நான் பொறுமையா இருக்கிறேன்ற அந்த உணர்வுக்குள்ள வரும் பொழுது நம் இருதயம் சந்தோஷப்படும், சமாதானப்படும். ஆனாலும் கூட அந்த உணர்வு இல்லை, அந்த விசுவாசம் இல்லைன்ற பொழுது நம் வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. அது வந்து ரொம்ப ஆங்ஸைட்டியை உண்டு பண்ணும். அந்த ஆங்ஸைட்டியின் மூலமா நம்ம வந்து இடறி விழுகிறதுக்கோ அவிசுவாசத்துக்குள்ள போகிறதுக்கோ அநேக வாய்ப்புகள். ஏன்னா பிசாசு என்ன பண்றான்னு பார்க்கும் பொழுது அவன் முதல்ல டவுட் தான் உண்டு பண்றான். ஒரு கேள்வி கேட்கிறான், ஒரு டவுட்டை உண்டு பண்றான். அந்த டவுட்டுக்குள்ள குழம்பி இருக்கும் பொழுது ஒரு பொய்ய சட்டுல உள்ள கொண்டுருவான். எப்படி ஆதாம் கிட்ட வந்து அவன் வந்து ஏவாள்கிட்ட பேசும் பொழுது அந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னாரோ அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு டவுட்டை உண்டு பண்றான்.
ஒரு கேள்வியை வந்து மனசுல வந்து எழுப்பி ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு மோடுக்குள்ள இருக்கும் பொழுது என்ன பண்றான், ஒரு பொய்யை சொல்றான். நீங்கள் சாகவே சாவதில்லை, இந்த பழத்தை புசிக்கும் போது நீங்க சாக மாட்டீங்க, நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று அவன் என்ன சொல்றான், ஒரு பொய்யை உண்டாக்குறான். அது போல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வந்து கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது நம்ம வேகத்துக்கு ஒரு வேலை செய்யலன்னா கூட அவருக்கும் ஒரு டைம் லைன் இருக்கு. அந்த டைம் லைன்ல வந்து அமர்ந்திருந்து காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது முடிவோ நமக்கு வந்து அது ஜீவனுக்கு எதுவாக அது மாறும். வாசிப்போம் சங்கீதம் 27ஆம் அதிகாரம் வசனம் 14. Psalms 27:14. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாய் இரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் ஆரம்பமும் பாருங்க, முடிவும் பாருங்க. நான் எதுக்கு காத்திருக்கணும்? எனக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது, எனக்கு வந்து இஷ்டம் இல்லாத, எனக்கு பழக்கம் இல்லாத, எனக்கு மனநோய் உண்டு பண்ணுகிற, எனக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நீ வந்து பதட்டப்படாத அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திரு, திடமனதா இரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், கர்த்தருக்கே காத்திரு. இப்ப கர்த்தருக்கு காத்திருப்பது அப்படின்றது ஒரு செயல்பாடு, சரிங்களா? இப்போ இன்னைக்கு வந்து ஒரு இஷ்யூ இருக்குது, நம்ம நினைக்கிறது போல அது நடக்கல, அது கண்டிப்பா நடக்கும்னு கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அவர் நிறைவேற்றி தீரும் அந்த காலம் வரும் வரைக்கும் நான் என்ன பண்ணணுமா, கர்த்தருக்கு காத்திருக்கணும். அப்போ இட் இஸ் an ஆக்ஷன். அப்போ அந்த ஆக்ஷன்ல வந்து கன்சிஸ்டன்டா நான் வந்து இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய விசுவாசம் வளருகிறது, என்னுடைய உள்ளான மனுஷன் பலப்படுகிறான். ஆனா மனுஷன் அப்படி இல்லையே, ரொம்ப இம்பல்சிவ், உடனே நடக்கலையே, ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு கலக்கம், இதன் மூலமா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம விசுவாச அளவு குறைகிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ திடமனதாயிரு, உன் இருதயத்தை வந்து கர்த்தரை ஸ்திரப்படுத்துவார்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அந்த உள்ளான மனுஷன் வந்து கர்த்தருக்கு பிரியமான மகளாக அவன் மாறிக்கொண்டு வருகிறான் என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கரேஜ், திடமனது எனக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா முதல்ல கர்த்தர் மீது சார்ந்து இருக்கிறவனாக, என் சுய புத்தியை பயன்படுத்தினா என்னால திடமனதா இருக்க முடியாது. ஆனா திடமனதா இருக்கணும்னு முடிவெடுத்த பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களாக, லீன் டுவர்ட்ஸ் காட். அவர் எது செய்தாலும் சரியாதான் செய்வாரு. முதல்ல வாசிச்சு பாத்தீங்களா, மனுஷனே உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்போ நம்ம வந்து மனுஷனாகிய நாம் சுய புத்தியின் மேல் சாராமல் நம்ம வந்து கர்த்தர் மீது சார்ந்திருந்து அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக மாறும் பொழுது நம்ம வந்து நன்மைக்கு எதுவாக அவர் நம்மை சிறப்படுத்தி நம்ம வந்து சீர்படுத்தி அவருக்கு பிரியமான காரியங்களை நடப்பிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். வாசிப்போம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25. Lamentation 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் எல்லாரும் அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் யாருக்கு நல்லவர்? அதுதான் இங்க கேள்வி. அதுக்கு பதில் இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து கர்த்தருக்கு இது பிடிக்குமா, இது பிடிக்காதா, அவரை தேடிக்கொண்டு அவருக்கு பிரியமானதை மாத்திரம் நடப்பிக்கிற பிள்ளைகளாக முதல்ல மாறணும். 2வது வசனம் சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்கள். அப்போ கர்த்தரிடம் கேட்டு ஆண்டவருக்கு பிரியமான வாக்கிய பண்ணுங்க ஆண்டவர்னு சொல்லி அவரிடம் ஒப்பு கொடுத்த பிறகு அந்த நிறைவேறும் அந்த காலகட்டம் வரைக்கும் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு உறுதியாக சொல்லிக் கொடுக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ யோசனைகள், எவ்வளவோ சிந்தனைகள், எவ்வளவோ செயல்பாடுகள் வந்து இருக்கிறது. அப்போ எல்லாவற்றையும் நிரப்பிக்கணும் ஒரு வாஞ்சியம் இருக்கிறது. அப்போ அந்த சூழல்கள் எது வந்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் இந்த மூமெண்ட் வந்து கர்த்தருக்கு நான் செய்யற காரியம் பிடிக்குமா பிடிக்காதா, அவருக்கு பிரியமானதாக இருக்குமா இருக்காதா, அப்போ அவர் இதுக்கு பிடிச்சிருந்தா அப்போ வந்து அவருக்கு பிரியமானதாக இருந்தது அப்படின்னா நான் நம்பிக்கையோட அவர் செயல்படுற வரைக்கும் நான் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறேன் என்பதை நம்ம நிதானித்து பார்ப்போம். ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிப்போம். 1 Peter 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். மனுஷனுடைய அறிவு குறைவுள்ளது அப்படின்னு பார்த்தோம். என் அறிவு குறைவுள்ளதுதான், கர்த்தர் அனந்த ஞானம் உள்ளவர் தான். அப்போ என்னுடைய அறிவை நான் பயன்படுத்த வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என்னுடைய அறிவை பயன்படுத்த கூடாதுன்னா முதல்ல நான் பண்ண வேண்டியது என் பெருமையிலிருந்து இறங்கி வரணும் கீழே. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரிடம் சார்ந்து தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மை நாமே என்ன பண்ணணும், ஹம்பிள் ourselves, நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா என்னைக்கு மேட்டிமை இருக்கிறதோ, என்னைக்கு பெருமையான சிந்தைகள் இருக்கிறதோ, என்னால முடியுன்ற எண்ணங்கள் என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு
கர்த்தருக்கு முன்பாக நான் தாழ்மைப்படுகிற மகனாக இருக்க முடியவே முடியாது. என்னால இல்ல ஆண்டவரே, உம்மால் கூடும், என்னால் ஒன்றும் கூடாது. இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில எப்படி இருக்குது, நான் என்ன செய்ய எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, அதை மாத்திரம் கேட்கிற, என்னை தாழ்த்தி விடம் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரிடம் நம்ம எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அப்போ அவருடைய பராக்கிரமத்துக்குள்ள, அவருடைய வல்லமையின் கீழே நம்ம அடங்கி இருக்கும் பொழுது ஒரு காலகட்டம் இருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்கு, ஒரு டைம் லைன் இருக்கு. கர்த்தருக்கு ஒரு நேர காலகட்டம் இருக்கிறது. அப்போ ஏற்ற காலத்தில் அவரை உயர்த்த, உங்களை என்னை உயர்த்த வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிறார், அவருடைய பலத்த கைக்குள் அவர் மேல் நம்பிக்கை வைத்து, அவர் செய்கிற காரியங்கள் மேல் முழு நிச்சயமா நம்பிக்கை வைத்த பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த அந்த காலகட்டம் வரும் பாத்தீங்களா, அவர் உயர்த்துவார் என்பது எனக்கு தெரியும், அவர் பலத்த கைக்குள்ள அடங்கிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் நினைக்கிறது போல சில காரியங்கள் நடக்கல அப்படின்னும் போது நம்ம காத்திருக்கணும் பொறுமையோட. அப்போ நம்ம நினைக்கிற போல சூழ்நிலைகள் வராம கூட இருக்கலாம். அப்போ அவர் சொல்றாரு, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அவரிடம் ஒப்பு கொடுத்து விட்டு, ஆண்டவரே இதெல்லாம் இப்படி இருக்கு ஆண்டவரே, என்னால சமாளிக்க முடியல, நீங்க இதை பார்த்துருக்கேன்னு சொல்லி அவரிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்ம அமைதியோட அவர் காத்திருக்கும் பொழுது, நம்மை தாழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். வாசிப்போம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 28. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். அப்போ இந்த வசனங்கள் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அப்படின்னு பாக்குறோம். அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டியது கர்த்தருடைய சித்தம். அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தது உங்களுக்காகவும் எனக்காகவும் மட்டுமல்ல, இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் இறங்கி வந்தார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் என்பதை கர்த்தர் விரும்புகிற தேவனாக தான் இருக்கிறார். அப்போ அடுத்தது சொல்றாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்களும் நானும். அது மட்டும் இருந்தா நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் நடக்க போகிறது அல்ல. அதற்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்போ அன்பு கூறுகிறாயா, என் கட்டளைகளை கைக்கொள் அப்படின்றாரு. அப்போ அன்பு கூறுவதும் கட்டளைகளை கைக்கொள்வதும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது என்பதை நம்ம போன வயசு டிஸ்கஸ் பண்ண. நாம அப்போ இது ரெண்டும் இணைந்திருக்கிறது. அன்பு கட்டளை கீழ்ப்படியணும் அப்படின்னா அடிமை பயத்தினால கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இல்லாமல், அன்பு கூர்ந்து எங்க அப்பாவுக்கு இது பிடிச்சிருக்கு, அவரை துக்கப்படுத்த மாட்டேன், ஏன்னா இதுதான் சரின்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு, இதுதான் நான் செய்வேன்ற அந்த அன்பினால கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சோ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். நன்மைக்கு ஏதுவான காரியங்களை நடப்பிப்பதற்கு ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். அது யாருக்கு அது ஃபுல்ஃபில் ஆகும்? இந்த வசனத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அது மாறும். அப்போ கீழ்ப்படியாம, கர்த்தருக்கு பிரியமா நடக்காம, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவன் நான் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவரு கீழ்ப்படியாம அன்பு கூறாம இருந்தன்னா நம்ம வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க போகிறது அல்ல. சோ கண்டிஷன் இருக்கு. அப்போ அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஏன்னா பிராக்டிக்கல், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அது சந்தோஷமும் சமாதானமும் அப்படிமா நம்ம கண்ணில் தெரியாது. ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஒரு சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப அந்த சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மகளாக இருக்கிறேன். அப்போ இன்னைக்கு என் சூழ்நிலைகள் அது எவ்வளவு இருளுக்குள்ள இருந்தாலும் சரி, அது கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக மாத்த அவர் அறிந்திருக்கிறார், அவர் மாற்றி தருவார் அப்படின்ற அந்த முழு நிச்சயமான நம்பிக்கையோட அவர் காலகட்டம், அவர் அதை ஃபுல்ஃபில் பண்ற, அந்த நிறைவேற்றுகிற அந்த காலகட்டம் வரைக்கும் நான் அமைதலோட காத்திருக்க வேண்டும் என்று. ஏன்னா அவருக்குன்னு ஒரு டைம்லைன் இருக்கு. அந்த டைம்லைனுக்குள்ள நம்ம அந்த டைம்லைனுக்குள்ள அவர் மாற்றி தர வல்லவராக இருக்கிறார். ஆனா அந்த டைம் ஜோன்ல நம்ம இருக்கும் பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நம் ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். வாசிப்போம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 9. கலேஷியன்ஸ் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென்.
அப்போ நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. இப்ப எல்லாரும் போய் திரும்பி பார்த்தோம்னா வாழ்க்கைய நம்ம எல்லாரும் ஒரு ஆரம்பம் வந்து கர்த்தருக்குள்ள வந்திருப்போம். எவ்வளவோ காரியங்களை கர்த்தருக்காக நம்ம விட்டு ஒதுக்கி இருப்போம். நமக்கு எவ்வளவோ பிடித்தமான காரியங்கள் நிறைய வாழ்க்கை இருந்திருக்கும். மாம்சத்தோட விஷயங்கள் வந்து எவ்வளவோ எனக்கு பிடிச்சிருந்தாலும் கூட இது அப்பாக்கு பிடிக்காது, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உறுதியோட நிறைய காரியங்களை விட்டு நம்ம வெளியே வந்திருப்போம். அப்போ திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்போ அந்த அறுக்கிற காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த அறுக்கிற காலம் வரைக்கும் நம்ம வந்து பொறுமையோட காத்திருந்தா மாத்திரம்தான் நம்மளால அறுப்பை வந்து அந்த பலனை வந்து நம்மளால ருசிக்க முடியும். அப்ப சோர்ந்து போகாமல் இருக்கணும். அந்த மனம் தளர்ந்து போகாமல் நம்ம வந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. அப்போ யோசேப்போட அந்த கதையை எடுத்து படிச்சு பார்த்தோம், நமக்கு ஒரு ஒரு டைம்ல தெரியும். அவன் சின்ன பையனா இருக்கிறான். அவன் சகோதரர் என்ன பண்றாங்கன்னா அவனை வந்து வித்துறாங்க, ஒரு அடிமையாக வித்துறாங்க. அப்போ அவன் அடிமையாக ஒரு நாட்டுக்குள்ள போய் பிரவேசிச்சு அங்க ஒரு தப்பான ஒரு செயல், அவன் செய்யாத ஒரு காரியத்துக்கு வந்து அவன் ஜெயிலுக்குள்ள போகிறான். அப்புறம் அந்த ட்ரீமை வந்து அவன் வந்து சொல்றான், அந்த ராஜாவோட ட்ரீம் எடுத்து சொல்றான். ஆனாலும் கூட அவனை விடுதலை ஆகாம சில காலகட்டம் ஜெயிலே கூட இருக்கிறான். அப்ப இவ்வளோ பிரச்சனைகள் வந்து மத்தியில் இருந்து கூட அவன் கர்த்தருக்கு முன்பாக ஒரு அமைதலுள்ள மகனாக இருந்து கடைசியில பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு அடுத்தபடியான நிலையில அவன் உயர்வதை பார்க்கிறோம். அப்ப அது போல நம்முடைய வாழ்க்கையில வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலை யோசேப்பை போல ஒரு அடிமையாகவோ இல்ல வந்து தப்பான காரியங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மன வருத்தப்பட்டு கொண்டோ இல்ல ஜெயில இருக்கிற மாதிரி சூழ்நிலைகளோ இங்க பாக்குறோம் பாத்தீங்களா. இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில இருந்தாலும் கூட கடைசியில எப்படி யோசேப்பை வந்து கர்த்தர் உயர்த்தினாரோ அது போல அவருடைய டைம் லைனுக்குள்ள வேலை செய்யும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்க என்பதை பார்க்கிறோம். இப்ப அடுத்ததா மூன்றாவதா பார்க்க போற தலைப்பு, நம்முடைய தேவைகள் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தேவைகளை வந்து கர்த்தருடைய சித்தத்தோட இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தலைப்புல வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 37 அதிகாரம் வசனம் 4, Psalms 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். சோ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு அப்படின்னு பாக்குறோம். அப்போ தேவன் வந்து அவர் விரும்புகிற காரியம் என்னன்னா கம்ப்ளீட்டா அவரை சார்ந்திருந்து மனமகிழ்ச்சியாய் கர்த்தர் எது செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார்ன்றத அந்த விசுவாசத்தோடும், அப்போ அந்த சூழ்நிலைகள் வந்து தவறாக இருந்தாலும் கூட அந்த நேரத்துல வந்து சந்தோஷத்தோட அவரை வந்து ஆராதித்து அவருக்கு நன்றி செலுத்தி வசனங்களை வாசித்து வசனங்கள் மூலமா இன்னும் விசுவாசத்தை வளர்கிற பிள்ளைகளாக நம்ம மாறும் பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார்னு பாக்குறோம். இப்போ ரொம்ப முக்கியமா நான் கேட்கறது எல்லாம் கர்த்தர் தருவாரா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படி அல்ல, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்துன்னு பாக்குறோம் இந்த இடத்துல. அப்போ வசனங்களை வாசிக்க என் சித்தம் என்ன கர்த்தர் சித்தம் என்னன்றத டிஃபைன் பண்றதுக்கு ஒரு மூமெண்ட் கிடைக்கும். அப்ப எனக்கு பிடித்த காரியங்கள் கர்த்தருக்கு பிடித்த காரியங்கள். அப்ப வசனங்களை வாசிக்கும் பொழுது எது சரி எது தவறு என்பதை வகையறுக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அப்போ ஒருவேளை என் சித்தம் வந்து கர்த்தருடைய சித்தத்தோட ஒத்து போகல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய சித்தத்தை மறந்து விட்டு கர்த்தருக்கு எது பிரியமா இருக்குமோ அந்த காரியத்தின் மீது மனமகிழ்ச்சியா இருந்து அதை நடப்பிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. அந்த ட்ரீமை வந்து கர்த்தருக்கு ஒரு வேளை அது வந்து பிரியமாக இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம வசனங்களை வாசித்து என்னுடைய ட்ரீம் என்னன்றத வசனத்தின் மூலமாக நான் புரிந்து கொண்டு அதை நோக்கி செல்லும் பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார்னு பாக்குறோம். அப்போ நம்ம எந்த பிளான் பண்ணாலும் சரி இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா இல்லையா, சித்தத்துக்கு உடன்பட்டு இருக்கா இல்லையா என்பதை நிதானித்து பார்த்து நம்ம வந்து அந்த படிகளை வந்து எடுத்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். மத்தேயு 6 அதிகாரம் வசனம் 33 வாசிப்போம். Matthew 6:30. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆமென். நமக்கு தேவையானவைகள் அனைத்தையும் கர்த்தர் கொடுக்க அவர் ரெடியா தான் இருக்கார். ஏன்னா உயிரையே கொடுத்திருக்கிறார். உயிரையே இந்த பூமிக்கு வந்து உங்களுக்காக பர்சனலா இறங்கி வந்து அவர் அடிபட்டு வாதிக்கப்பட்டு மனுஷ ரூபமா கூட காணப்படாம அவர் அந்தக்கேடு அடைந்தார். அவர் முகம் வந்து மனுஷ ரூபம் போல இல்ல, உடம்பெல்லாம் கிழிக்கப்பட்டுச்சு, ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. இது எல்லாமே வந்து உங்களுக்காக தான், பர்சனலா உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். அப்போ தன்னுடைய உயிரையே கொடுத்த தேவன் நம் தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்காம இருப்பாரா அப்படின்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா மனுஷனாக இருக்கிறேன்னா எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் இல்ல உலகத்தோட பிரஷர் இதன் மூலமா பாத்தீங்கன்னா சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஆனா கர்த்தருக்கு அது பிரியமானது அல்ல. அவிசுவாசத்துக்குள்ள போக வேண்டாம், விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பாக்குறோம். இப்ப முதலாவது தேவனுக்கு உரிய காரியம் என்ன, அவருடைய வேல்யூஸ் என்ன, அவர் என்ன என்கிட்ட விரும்புகிறார், வசனம் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது, அதன்படி என் வாழ்க்கையை முதல்ல நான் மாத்தணும்.
அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இந்த ஆவியின் கனியை வெளிப்படுத்துவதாக எது நியாயம், எது நீதி, எது கர்த்தருக்கு இரக்கமுள்ள காரியமாக, கர்த்தர் கண்களுக்கு இரக்கமுள்ள காரியமாக இருக்கிறது என்பதை நிதானித்து அறிந்து அதை நடப்பிக்கும் பொழுது எனக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பதற்கு அவர் தயவு பெருத்த தேவனாக இருக்கிறார். அப்போ என் சித்தம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சித்தம் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒத்து போகிறதா இல்லையா என்பதை நிதானித்து அறிந்து நம்ம நடப்பிக்கும் பொழுது நம் கர்த்தர் என் வேண்டுதலை அவர் அருள் செய்வார்னு பார்க்கிறோம். வாசிப்போம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 14. 1 John 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். அப்போ தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று வசனங்களை வாசிக்கிறோம். அப்போ தைரியமாக நாம் அவரிடம் போக முடியும். எப்ப போக முடியும் அப்படின்னா, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் பார்க்கிறோம். அப்போ நமக்கு எவ்வளவோ பிளான்ஸ் இருக்கலாம், ஆனா அந்த பிளான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறதா இல்லையா, இது அவருக்கு பிடிக்குமா, அது பிடிக்காத இந்த வகையறுத்து பார்த்து, ஆண்டவரே இது உங்க சித்தத்து கூட ஒத்தி இருக்க ஆண்டவரே, இதை நான் செய்ய போற ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, ஆனாலும் கூட இது என் சித்தம் அல்ல, உங்க சித்தத்தின்படி ஆகட்டும் சொல்லி அவரிடம் ஒப்பு கொடுத்து நம்ம நடப்பிக்கும் பொழுது கண்டிப்பா நம் சத்தத்தை ஜெபத்தை கேட்டு அவர் நடப்பிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். வாசிப்போம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 2. Colossians 3:2. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். சோ பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகள். அப்போ பூமிக்குரிய காரியங்கள் ஒண்ணு இருக்குது, மேலான காரியங்கள் ஒண்ணு இருக்குது. அப்போ நம்ம நோக்கி பார்க்க வேண்டியது மேலான காரியங்கள். அப்போ என்னுடைய மனம் புதிதாக வேண்டும். ஏன்னா இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்னா, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை யோசிச்சு சிந்திச்சு செயல்படுத்துகிறவனாக இருக்கிறான். ஆனாலும் அது மரண வழியாக இருக்குது என்று பார்க்கிறோம். அது எந்த காரியங்கள் பார்த்தோம்னா, அந்த கலாத்தியர் வாசிக்கிறாத கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 21 வரை, Galatians 5:19-21 அந்த வசனத்தை வாசிப்போம். அப்ப நமக்கு தெரிய வரும் எது மாம்சத்துக்கு ஏதுவான சிந்தை, எது ஆவிக்கு ஏதுவான சிந்தை என்பதை நம்மளால வகையறுத்து ரொம்ப ஈஸியா பார்க்க முடியும். வாசிக்கலாம் Galatians 5:19-21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பிள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். சோ இங்க பாத்தீங்கன்னா மேலான காரியங்கள் வேறு, பூமியில காரியங்கள் வேறு. அப்ப மாம்சத்தின் கிரியங்கள் வெளியரங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க 18-19 காரியங்கள் பத்தி எழுதப்பட்டிருக்கு. அப்ப நிதானத்தை பார்ப்போம் நம்மளே. என்னுடைய சிந்தைகள் மேலான சிந்தையா இல்ல இந்த மாம்சத்துக்கு ஏதுவான சிந்தையா என்பதை பார்ப்போம். அப்போ என்னுடைய மனம் புதிதாக வேண்டும் அப்படின்னா நான் மறுரூபமாகணும், கர்த்தருக்கு பிரியமானதை என் வாழ்க்கையில் நடப்பிக்கணும் நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனாலும் வகையறுத்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ இந்த மாம்சத்துக்கு கிரிகள் ஏதாவது என் வாழ்க்கையில இருக்குதா? அப்ப இருந்துச்சுன்னா நான் இன்னமும் கூட இந்த பூமியில் உள்ள காரியங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறேன். அது கர்த்தருக்கு பிரியமாக ஒருபோதும் இருக்க போறதே இல்லை. அப்ப நம்ம மேலான காரியங்களை நோக்கி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆவியின் கனியாகிய அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த காரியங்களை மாத்த நினைவில் வைத்துக் கொண்டு அதை நடப்பிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது நம்ம கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நம்மளால வாழ முடியும். நம் சித்தத்தின்படி. ஏன்னா இதெல்லாம் கர்த்தர் சித்தம் அல்ல. இந்த வாசித்தம் பாத்தீங்கல்ல, இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான செயல்பாடுகள். அப்ப அதை விட்டு நம்ம வெளியே வரணும், வெளியே அவருக்கு பிரியமானதை நடப்பிக்கணும் சொல்லி அவர் விரும்புகிறார். வாசிப்போம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 15 வரை. Philippians 2:13-15. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்போ நான் இந்த வசனம் பாருங்க, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குவா இருக்கிறார். அப்போ நம்ம ஒரு புதிய காரியத்தை நம்ம இதயத்துல செய்யணும் சொல்லி ஒரு தூண்டுதல் வருது பாத்தீங்களா, அந்த தூண்டுதலை கூட கர்த்தர் தான் கொடுக்கிறார். அவரே கொடுக்கிறாரு. ஒரு பிளாட்ஃபார்மை உண்டு பண்றாரு. உண்டு பண்ணி அதை செய்கையை நடைமுறைப்படுத்துகிற அந்த பலத்தையும் அவர் கொடுக்கிறார். இப்ப இதே வசனத்தை இங்கிலீஷ்ல வாசித்து பார்த்தோம்னா விருப்பத்தையும் செய்கையும் he gives the power to அந்த வேலை நடப்பிப்பதற்கு அவர் என்ன பண்றாருன்னா நமக்கு அந்த பலத்தை அவர் கொடுக்கிறாருன்னு சொல்லி வசனங்களை வாசிக்கிறோம். அப்போ அவர் தயவுள்ள சித்தம் என்ன அப்படின்னா அவர் நம்ம நன்மையான காரியங்களை செய்கிற அந்த தூண்டுதல் அவர் கொடுக்கிறது மாத்திரம் இல்லாம அதை நடப்பிக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் அவரே உண்டாக்குகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம்.
அப்போ இந்த நேரத்துல நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிளான்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிளான்ஸ் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா இல்லையா என்பதை நிதானித்து பார்த்து நம்முடைய நம்முடைய திட்டத்தை வந்து அவர் சித்தத்தோட ஒப்பிட்டு பார்த்து அதை ஒத்து இருக்குதா என்று நிதானித்தறிஞ்சு அதை செயல்படுத்தும் பொழுது அது கர்த்தர் நம்ம மேல பிரியப்படுகிற தேவனாக அவர் மாறுகிறார். அடுத்ததா பார்க்க போறது தேவன் நமக்கு தரும் சமாதானம் என்ற தலைப்புல சில வசனங்களை வாசிப்போம். ஏன்னா தேவன் வந்து சமாதானத்தின் தேவன். ஆனா சூழ்நிலைகள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நடக்காம போகும் பொழுது நமக்கு வந்து சில டைம் வந்து அந்த ஆவி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகும், ஒரு ஆங்ஸைட்டிக்குள்ள போகும், ஒரு பயம், ஒரு தடுமாட்டம், இல்ல ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா நமக்கு நினைக்கிற மாதிரி நடக்குமான்ற மாதிரி சில சூழ்நிலைகள் வரும். இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ் ஒரு அவிஸ்வாசம் இந்த மாதிரிலாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் அவர் சமாதானத்தின் தேவன் அப்படின்னு சொல்றார். அப்ப அதை குறித்து வசனங்களை வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 7 வரை. Philippians 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஆமென். சோ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அப்ப கவலைப்படுகிறதுனால் உங்கள் எவன் ஒரு மூலம் கூட்டவோ ஒரு மூலம் குறைக்கவோ, கருப்பானதை வெள்ளையாகவோ வெள்ளையானதை கருப்பாகவோ, மிகவும் அற்பமான காரியம் முதலாய் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனா இதெல்லாம் வாசிக்கிறோம். ஆனா வாசிச்சும் கூட நம்ம என்ன பண்றோம்? எல்லாவற்றிலும் கவலை, எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும் வந்து நடுக்கம், நம்ம வந்து சுய புத்தியின் மேல் சாடுறது, கர்த்தர் என் கூட இருக்காரா இல்லையான்னு சொல்லி அவிசுவாசத்துக்குள்ள போறது, இந்த மாதிரிதான் மனுஷனோட இருதயம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஏன்னா இந்த கவலைகள் நம்ம வந்து யோசிக்க, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை கவலைப்பட 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 என்ன ஆகுதுன்னா அந்த கவலை நம்மை மேற்கொள்ளுகிறது. அந்த கவலையை மேற்கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவிசுவாசத்துக்குள்ள நம்ம போயிடுறோம். கர்த்தர் செய்ய மாட்டாரு, நான் தான் செய்யணுன்ற சுய பலத்தின் மேல சார ஆரம்பிச்சிடுறோம். ஆனா கர்த்தர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, என் திட்டங்கள் வேறு உன் நினைவுகள் வேறு அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா சொல்றாரு. நம்ம வந்து அமைதலோட காத்திருக்க வேண்டும். ஏன்னா அவருக்கும் ஒரு காலகட்டம் இருக்கிறது. அந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம காத்திருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவர் சொல்லுது போல ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அடுத்த வார்த்தை கவனிங்களேன், எல்லாவற்றையும் குறித்து, அது சின்னதோ பெருசோ, அது மலை போல வந்தாலும் சரி, இல்ல ஒரு ரொம்ப அற்பமான காரியமாக இருந்தாலும் சரி, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நீங்க கவலைப்படாமல் அவர் சொல்றாரு அடுத்ததா, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்போ ஸ்தோத்திரம் எப்ப செலுத்துவோம்? நன்மையான காரியங்கள் வரும்போது ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்போ உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பாருங்களேன். இப்ப நம்ம எல்லாரும் கவலைப்படுறோம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு கவலைப்படுறோம். இந்த கவலை இன்னைக்கு இருக்குதா இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, 2 வாரத்துக்கு முன்னாடி, 1 மாசத்துக்கு முன்னாடி, 6 மாசத்துக்கு முன்னாடி, 1 வருஷம், 10 வருஷம் சொல்லி என் வாழ்க்கையில நான் பிறந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் ஏதையா ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டேதான் இருக்கிறேன். கவலைப்பட்டு என்ன பண்றேன்னா அந்த ஆங்ஸைட்டிலேயே அந்த கவலை வந்து என்னை மேற்கொண்ட வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில பின்னாடி இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள்ல இருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் வெளியே கூட்டிட்டு வந்திருக்கிறார். அப்ப அந்த சாட்சிகளை நினைப்பூட்டி பாருங்க. எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலை என் வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஆனா அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து கர்த்தரனை விடுவித்து இன்னைக்கு அவரை அறிகிற அறிவில ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துற பிள்ளைகளாக அந்த சாட்சிகள் மூலமாக நாம் இன்னும் பலப்பட முடியும். அப்போ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் தெரியாதா அப்படின்னு பார்த்தா அவருக்கு தெரியும். என் மகனுக்கு என் மகளுக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் கூட தெரியப்படுதுன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா அப்பதான் அவர் மேல நம்பிக்கை உள்ள பிள்ளைகள் நம்மளால மாற முடியும். அப்போ எனக்கு ஹெல்ப்லெஸ்னஸ், என்னால முடியல அப்படின்னு சொல்லி ஒரு உதவிக்காக நம்ம அவர்கிட்ட போய் நிற்கும் பொழுது நம்ம அவரையே சார்ந்திருந்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். வசனம் 7 சொல்லுகிறது, அப்பொழுது எப்பொழுது கவலைப்படாமல் சாட்சிகளை நினைத்து அதுக்கு ஸ்தோத்திரம் கூறி ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அது எல்லாவற்றையும் அவரிடம் தெரியப்படுத்தும் பொழுது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயங்களையும் உங்க சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இது கண்டினியூஸ் ப்ராசஸ். ஏதோ ஒரு நாள் செய்கிற வேலை இல்ல. அந்த கிரியை நடப்பித்து முடிகிற அந்த காலகட்டம் வரையிலும் அது நம்மை காத்துக்கொள்ளும் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு உறுதியாக சொல்லுகிறது. அப்போ எனக்கு முதல்ல கவலைப்பட வேண்டாம். லெட் நாட் வரிஸ் கண்ட்ரோல் மீ. அந்த கவலை என்னை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். கர்த்தர் கண்ட்ரோல்ல இருக்கார். அவர் இதை அனுமதிச்சிருந்தாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போலதான்
இந்த கர்த்தர் வந்து இந்த சூழலிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் விடுவிக்காமல் போனாலும் நீர் வந்து உருவாக்கின இந்த பொருளை நான் வணங்குவது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தைரியமாக அவர் எப்படி சொல்லி அந்த சூளையிலே போட்டும் கூட அவர் அந்த நெருப்பு அவர்களை வந்து மேற்கொள்ளவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் அப்பேற்பட்ட தேவன் தான். நம்ம நினைக்கிறது போல அவர் இல்ல செயல்படலாம் கூட விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் தப்பி வைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கார். அவங்க பாருங்களேன், மூணு பேர்த்தையும் அவங்க சூழல போடுற அந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தரங்களை காப்பாத்துவாரு, காப்பாத்தாம போனாலும் நான் வணங்க மாட்டேன்ற அந்த நம்பிக்கையோட அவர் உறுதியாக இருக்கும் பொழுது அந்த நெருப்பின் மத்தியில அவர்கள் வந்து அவங்க நடக்கிறாங்கன்னு பாக்குறோம். அப்போ அதே போல நம்ம வந்து அவரிடம் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றும் நன்றி செலுத்தி ஜெபத்தில் அவர் தெரியப்படுத்தும் பொழுது அவர் நமக்கு ஒரு சமாதானத்தை தருவார். அதை காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். வாசிப்போம் யோவான்ல 14:27. ஜான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். சோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார் ஆண்டவர். அப்போ இது வந்து ஒரு கிஃப்ட். இந்த சமாதானம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு கிஃப்ட். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம. ஏன்னா அது வந்து உயிரே கொடுத்த தேவன் நமக்கு சொல்றாரு, நீ கவலைப்படாதப்பா, நீ கலங்காதப்பா, நான் உன் கூட தான் இருக்கிறேன். இந்த உலகத்தை போல என் சமாதானம் இருக்காது. இந்த உலகத்துடைய சமாதானம் வந்து ரொம்ப டெம்பரவரி. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். அதனால நான் திரும்ப வந்து நீ தேடி போனீங்கன்னா கூட அது கிடைக்காம அது வந்து இல்லாம தான் போகுமே தவிர, நான் தருகிற சமாதானம் அது நித்தியத்துக்கு இருக்க சமாதானமாக இருக்கிறது. அது ஒரு கிஃப்டா நான் உனக்கு தரேன், நீ அமைதலோட இரு. ஏன்னா கடைசியா முடிக்கும் போது சொல்றாரு, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு சூழ்நிலை வருது பாத்தீங்களா, ஒரு பதற்றத்துக்குரிய சூழ்நிலை வருது, நம்ம நினைக்கிறது போல சில காரியங்கள் நடப்பிக்காம போகுது அப்படின்னா முதல்ல நம்ம செய்யற விஷயம் என்னன்னா, நம்ம இருதயம் கலங்கும். ஐயோ நினைச்ச மாதிரி நடக்கலையே அப்படின்ற ஒரு கவலை. அடுத்தது இது நடக்காம போச்சுன்னா, நான் வந்து நினைச்சது போல நடக்காம போச்சுன்னா அது ரொம்ப வந்து தவறா மாறிடுமே அப்படின்ற ஒரு பயம். அப்போ இந்த கவலையும் இந்த பயமும் என்ன பண்ணுதுன்னா நம்ம வந்து சமாதானத்தை கெடுக்கிறது. இது உலகத்துக்குரிய சமாதானமாக இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்லுறார், நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ திகையாதே, கலங்காதே, நான் உன் கர்த்தர்னு சொல்லி அவர் சொல்லுறார். அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்காம அந்த டெம்பரவரியா இருக்கு பாத்தீங்களா அந்த கவலைகள், அந்த பயத்துல நம்ம மூழ்கி போய் அதை நம்ம மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போடுகிறது. அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. அப்போ அவர் தருகிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாய் அவரை சார்ந்து இருக்கும் பொழுது அவர் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உறுதிப்படும். அது மாத்திரமில்ல, நமக்கு தீமைக்கான வழிகளை அவர் காட்டாம நன்மைக்கான வழிகளை அவர் காட்டுகிற தேவனாக இருக்கிறார். வாசிப்போம் ஏசாயா 26:3. ஐசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். சோ கர்த்தர் வந்து பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசனங்கள் முடிகிறது. அப்போ தம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் பாக்குறோம். அப்போ நான் செய்கிற எல்லா காரியமும் இது கர்த்தருக்கு பிரியமா இருக்கா இல்லையா நிதானத்தை தெரிந்து அதை மாத்திரம் தான் செய்வேன். எது ஏசப்பாக்கு பிடிக்குமோ அதை மட்டும் தான் செய்வேன், வேற எதுவும் செய்ய மாட்டேன்ற அந்த உறுதியோட ஃபிக்ஸ்ட் டுவர்ட்ஸ் காட், அவரை மாத்திரமே நோக்கி இருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிற பட்சத்தில் அப்போ அவரை எது செய்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்குன்ற அந்த முழு நிச்சயமான நம்பிக்கையோட நம்ம வந்து இருக்கிறபடினால் அப்படின்னு பாக்குறோங்க. அப்போ இட் இஸ் an active choice. கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பது என்பது ஏதோ ஒரே ஒரு நாள் செய்யக்கூடிய காரியம் அல்ல. நாள்தோறும் அதை வந்து புரிந்து கொண்டு அந்த செயல்பாடுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது சொல்றாரு, நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர். அப்போ அந்த சமாதானத்தை யார் தருகிறான்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் தான் தரார். அந்த சமாதானத்தை தேடி நாம் போல கர்த்தரே அந்த சமாதானத்தை எனக்கு தரேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த கர்த்தர் தருகிற சமாதானத்தை சுதந்திரத்துக் கொள்ளுற பிள்ளைகளாக நான் மாறணும் அப்படின்னா முதல்ல பண்ண வேண்டியது ஒரு விஷயம், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மகளாக நான் மாறணும். அப்போ எது நடந்தாலும் கர்த்தர் வந்து நன்மைக்கு ஏதுவாக தான் செய்கிறான்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிற பட்சத்தில் அவரே என்னை சமாதானத்தை நடப்பிப்பார்னு பாக்குறோம். அப்போ அவரை உறுதியாக பற்றி கொள்ளாமல் அப்போ வந்து அவர் மேல் நம்பிக்கை இல்லாம இருந்து வச்சுங்களேன், நம்ம சமாதானத்தை எவ்வளவு தேடினாலும் அந்த வாழ்க்கையில் நடக்க போறதே இல்லை என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுது. கடைசி 2 வசனம் அதோட நிறைவு செய்துக்கலாம். சங்கீதம் 46:10. Psalms 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமென். அப்போ ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு கவலைக்குரிய ஒரு சூழ்நிலை, ஒரு பயத்துக்கு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து.
அப்போ ஆங்ஸைட்டிக்குள்ள போகாத, பதட்டக்குள்ள போகாத, அமைதியாயிரு, நான் இருக்கிறேன், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். வானத்தையும் பூமியும் ஒரு வார்த்தையினால் உண்டாக்குனவர், நதியை வந்து ரெண்டாக பிளந்தவர், இறைந்து கொண்டிருக்கிற அந்த கடலை பார்த்து இறையாதே அமைதியாயிருன்னு சொன்னவர், குஷ்டரோகிகளை வந்து சுத்தமாக்குனவர், கண்ணு தெரியாத கண்ணு கொடுத்தவர், மரித்தோரை எழுப்பினவர், பராக்கிரமம் நிறைந்த தேவனாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது. அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறாரே, வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவனுடைய ஆவி என்னோட கூட இருக்கிறதே, எனக்காக மரித்து உயிர்த்தாரே, நான் வந்து அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஆவியை எனக்காக கொடுத்திருக்கிறாரே. அப்பேற்பட்ட தேவன் நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் பயப்படுற? நீ அமர்ந்துரு, அந்த கவலைகள் உன்னை மேற்கொள்ள வேண்டாம், நீ அமைதியோட காத்துரு, அப்ப நானே தேவன் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொல்லி முடிச்சு சொல்றாரு, ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே நான் உயர்ந்திருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப ரொம்ப முக்கியமா நமக்கு இப்ப ஒரு எக்ஸசைஸ், நம்ம எல்லாருக்கும் கவலைகள் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கீதம் 46:10. ஒரு 10 செகண்ட் ஒரு கவலையோ ஒரு பயமோ ஒரு நடுக்கமோ வரும் பொழுது ஒரு 10 செகண்ட் அமர்ந்திருந்து கர்த்தர் கண்களை மூடி, கர்த்தர் என் வாழ்க்கையில எவ்வளவோ நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அதிலும் தப்ப வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார், அவரு பராக்கிரமத்தை குறித்து அதை வந்து நினைவு கூர்ந்து அதை தியானித்து, எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலை என் வாழ்க்கையில வந்திருந்தாலும் கூட அதுல இருந்து எனக்கு விடுவித்து என்னை கர்த்தர் காப்பாத்திருக்கிறார், இதுவும் அவர் காப்பாத்துவார், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கையில இந்த காரியத்தை அனுமதித்திருக்கார் என்றால் ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் வந்து என் உள்ளான மனுஷன் பலப்பட்டு அவருக்கு பிரியமானவனாக மாறத்துக்கு என்னை வந்து புடமிட்டு பார்க்கிறார் என்பதை உணர்ந்த மகளாக நான் இருக்கும் பொழுது ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி தியானிச்சுட்டு நம்ம கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் என் வாழ்க்கையில அது நன்மைக்கு ஏதுவாக மாறும். வாசிப்போம் கடைசி ஒரு வசனம், கொலோசியர் 3:15. கொலோசியன்ஸ் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆமென். நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒருவருக்கொருவர் பலப்படுத்திக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நம்ம எல்லாரும் வந்து சபையாக நம்ம கூடி வரணும், ஒருவர் பலப்படுத்த வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். இங்க பாத்தீங்கன்னா தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுதுன்னு பாக்குறோம். அப்போ என்னுடைய வாழ்க்கையை ஆளுகிறது யார்? ஒரு சூழ்நிலை வருகிறது, எனக்கு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை, அங்க பயத்துக்கு திகிலுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது, நினைச்ச போல நடக்கல அப்படின்னு வரும் பொழுது எனக்கு வந்து மிஞ்சுகிறது வந்து தேவ சமாதானமா இல்ல ஒரு பதட்டமும் ஒரு பயமா? என் இருதயத்தை எது ஆண்டு கொண்டு இருக்கிறது? பயமா இல்ல கர்த்தருடைய சமாதானம்? வந்து நம்மை நிதானித்து பார்ப்போம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது தேவ சமாதானம் தான் உங்கள் இருதயத்தை ஆள வேண்டும் என்று கர்த்தர் இங்க வந்து நம்ம சொல்லுகிறார். ஆனாலும் கூட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த சூழ்நிலையில மூலமா பாத்தீங்கன்னா நான் பயப்படுறேன், அவிசுவாசத்துக்குள்ள போகிறேன், ஒரு பதட்டம் வருகிறது, ஒரு கவலை வருகிறது, அதையே நான் சிந்தித்து அதை என்னை ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது. ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தரை விட்டு பிரிந்து போகிறவனாக தான் நான் மாறினே தவிர கர்த்தருக்கு பக்கத்துல வரனா நான் மாற போறதே ஒருபோதும் அல்ல. சோ ரொம்ப கிளியரா நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியதுங்க, தேவ சமாதானம் என்னை ஆள வேண்டும், கர்த்தர் என் வாழ்க்கையில் எது நடப்பித்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும் என்பதை அறிந்தவர்களாக, ஒருவேளை நம்ம நினைக்கிறது போல சில காரியங்கள் நடக்காம போனாலும் கூட ஒரு காலகட்டம் அமைதலோடு பொறுமையோட காத்திருக்கும் பொழுது அது நன்மைக்கு ஏதுவாக மாறும். ஐசாயா 55:8-9 முதல்ல வாசிச்சோம், திரும்ப வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ அவரு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பர்சனலா உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது. அப்ப நம்ம மனுஷனாக ஒரு குறுகிய மனப்பான்மையோட நம்ம இல்லாம அவர் என்ன விரும்புகிறாரோ, நமக்குன்னு சில பிளான்ஸ் இருக்கும், அந்த பிளான்ஸ் வந்து கர்த்தருடைய பிளானோட ஒத்து போதா இல்லைன்னு நிதானித்து அறிந்து அதை ஒப்பிட்டு பார்த்து அவருக்கு பிரியமா இருந்தா நடப்பிக்கலாம், அவர் பிரியமா இல்லைன்னா நடப்பிக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கையில சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, சமாதானத்தை அளிக்கிற தேவன் நம்முடைய கூட இருக்கார். எதை குறிச்சும் பயப்படாம கலங்காம, அந்த பயங்களோ கலக்கங்களோ என்னை ஆண்டு கொள்ளாமல் நான் வந்து கர்த்தருடைய தெய்வீக சமாதானத்தில் வந்து நம்ம உறுதியாய் பட்டு கொடுக்கிற மகனாக இருக்கும் பொழுது நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும், அது நன்மைக்கு ஏதுவாக மாறும். அந்த காலகட்டம் அந்த காலம் முடிகிற வரைக்கும் அந்த டைம் ஜோன், கர்த்தர் டைம் ஜோனுக்குள்ள நம்ம எல்லாரும் இருக்கிறோம், அந்த அவர் நினைச்சதை நடப்பிக்கிற அந்த காலகட்டம் வரைக்கும் அந்த பொறுமையோட காத்திருக்கிற பிள்ளைகளாக நம்ம அனைவரும் வந்து நம்மை நாமே தாழ்மையோட
கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்கும். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட அது கூட நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு பிரேயர் பண்றீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம். என் தேவனாய கர்த்தர் இந்த 1 மணி நேரம் உடைய தாசன் மூலியமா ஜீவனுள்ள வார்த்தையை எங்களோடு பேசுனீங்கப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கிட்ட ஒவ்வொரு சகோதரர்கள், சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அன்பின் ஆண்டவரே, அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் அழைக்கப்பட்டவர்களா இருந்து சகலமும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருக்கு ஏற்ற காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று வேதம் கூறுகிறதப்பா. அதே போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஒவ்வொரு வார்த்தையின் மூலியமா எங்களோடு பேசிங்கப்பா. என் தேவனாய கர்த்தர், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேல தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளா காக்கப்படும் என்று ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு உங்களுடைய தாசன் மூலியமா வெளிப்படுத்துறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டால் மட்டும் நாங்கள் போதாத ஆண்டவரே, இந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நடக்க எங்களுக்கு தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அனுதின வாழ்க்கைக்கு ஏற்ற ஆலோசனையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்டுக்கொண்டு பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் கூறுகிறதப்பா. அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நாங்கள் நடக்க, நாங்கள் இன்னும் எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்துவதற்கு அனுதின வாழ்க்கைக்கு சிறந்த ஆலோசனையை உங்களுடைய ஒவ்வொரு தாசர்கள் மூலியமா வெளிப்படுத்துறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டு இதன் பிரகாரம் நாங்கள் அனைவரும் நடக்க எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. அப்படியே செய்யுங்க. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.